விஜய்க்கு தான் போடுது. நீங்கள் தான் அடுத்து முதலமைச்சராக நீங்கள் தான் வரணும், மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும். கண்டிப்பாக ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து வரவேற்பு நிறைய இருக்குது அங்கே. ஐ லவ் யூ விஜய், ஹாப்பி பர்த்டே. அங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு இருக்காங்க நிறையா இருக்குது. அது வந்து 1 2 ஒரு 6 ஓட்டு கன்ஃபார்ம். அப்போ வாங்க இது மெயினாக அவங்க ஃபேன்ஸ் அவங்க தான். ஸோ ஓகே ப்ரோ, ஹாப்பி தளபதி. அவரோட பிடிச்ச விஷயம் பார்த்தா இப்போ கட்சிக்கு வந்தது ஓகே, அது பாராட்டலாம். எதிர்பார்க்குறோம் எதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். நம்ம ஓட்டு அவரு தான் எப்பயுமே. கண்டிப்பாக எல்லாமே மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய சப்போர்ட் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லது தான், நான் வர்றது நல்லது தான். கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, நான் விழுப்புரம். கண்டிப்பாக ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து வரவேற்பு நிறைய இருக்குது அங்கே. கண்டிப்பாக அவர் வருவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. ஓகே, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லது தான். ஓகே, ஐ லவ் யூ விஜய், ஹாப்பி பர்த்டே. இது பிடிச்ச படம் பிரியமானவளே. ஏதாவது காரணம் இருக்குங்க? விஜய் பிடிக்கும், அதுதான் காரணம். விஜய்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் தான் அடுத்து முதலமைச்சராக நீங்கள் தான் வரணும், மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் வருவீங்க, நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான். 2026 எப்படி இருக்கு? 2026 எங்கள் தளபதி வந்தால் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பகவதி. பகவதியில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். விஜய் நடித்த படம் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் மதுரை, இந்த சென்னையில் வந்திருக்கோம். தளபதி தான் வருவார். தேங்க்யூ. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எப்படி பார்க்குறீங்க? அவரும் பண்ணுவாருங்க வந்தான். அப்படி சொல்ல என்னக்கா காரணம்? நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். ஆனால் குறிப்பாக வந்து நம்ம வீட்டில் பெண்கள், இப்போ எங்கள் அம்மா எங்கள் அக்கா அவங்களாம் இருக்கணும், அந்த நேரங்களில் வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறதோ ஏதோ பொருள் கொடுக்குறதோ ஃபேனு மிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா எந்த கட்சின்னு பார்க்காமலே ஓட்டு போட்டுற ஒன்று இருக்குது. அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாறணும். தளபதி விஜய் மேலே இப்படி ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. நீங்கள் வீட்டிலலாம் வந்து ஏதோ கட்சி ஓட்டு போட்டுருக்கீங்க, இனி நீங்கள் வந்து விஜய்க்கோ இல்லை தாவைக்கோ ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? விஜய்க்கு தான் போடுது. விஜய்க்கு தான் போடுது. எத்தனை ஓட்டு இருக்கா நம்ம வீட்டில்? 4 ஓட்டு. நீங்கள் எந்த ஊருக்கா? ஈரோடு. ஹாப்பி பர்த்டே விஜய் தளபதி. உங்களுக்கு விஜய்கிட்ட பிடிச்ச படம் என்ன காரணம்? அவன் ஆக்டிங், இது அவன ஸ்டைலு, அவன ஆட்டிடியூட். அரசியல்வாதியெல்லாம் நீங்கள் ரொம்ப காலத்தில் பார்த்துருக்கீங்க. விஜய் அரசியல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நல்லா இருக்கும். என்னென்ன சொல்கிறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்காண்ணா? கண்டிப்பாக இருக்கா. கண்டிப்பாக. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? விழுப்புரம். அங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு இருக்காது? நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் இந்த 50 வயசுக்கு மேலாம் வந்து யாருமே ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு யாருக்குண்ணா நீங்கள் ஓட்டு போடுவீங்க? விஜய் போடுவோம். விஜய்க்கு போடுவீங்க கன்ஃபார்மாக? கன்ஃபார்ம். உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குண்ணா? எங்கள் ஓட்டு 8 ஓட்டு. 8 ஓட்டு. எத்தனை ஓட்டு விஜய்க்குண்ணா? அது வந்து 1 2 ஒரு 6 ஓட்டு கன்ஃபார்ம். 4 ஓட்டு கன்ஃபார்ம். மற்றதில் நீங்கள் பரம்பரையாக எந்த 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 கட்சிண்ணா? அதிமுக. அதிமுக டு தாவேகா. விஜய்க்கு தான். நன்றி. தாவேகாக்கு ஓட்டு போடுறதுன்னா என்ன காரணத்துக்காக ஓட்டு போடுறது? உங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் போடுங்க, நல்லா ஒரு வரணும்னு நினச்சா. இல்லை வேணான்னா விட்டுருங்க. ஓட்டுரிமைன்றது உங்களோட யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுல்ல, உங்கள் உரிமை. நீங்கள் போகிறன்றது உங்கள் விருப்பம். ஆனால் அதிமுக வீழ்த்துற படம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க. அது வந்து 2026 தெரியும். ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன்னா கூட யாரும் என்னென்ன மாறலாம். காசை வாங்கிட்டு அது வந்து அன்னன்னைக்கு தான் முடிவாகும். எதுவுமே அவங்களோட உரிமை. தனியாக நிற்கிறாரு. கூட்டணி வைக்கணுமா இல்லை தனியாக நிற்க? கூட்டணி வச்சா ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தளபதி நிற்கிற தொகுதி வாய்ப்பு வரும். அவ்வளோதான். எல்லாரும் வருவான்னு சொல்ல முடியாது. தளபதி நிற்கிற தொகுதி கண்டிப்பாக வரும். எங்கே நிற்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன சின்னம்? அது அவரோட விருப்பம் தான். அதெல்லாம் எங்களுக்கு அந்தளவுக்குலாம் நாங்கள் முடிவு பண்ணுற அளவுக்கு இது இல்லை. ரொம்ப இப்போ பேனாங்கிறாங்க, சிலவங்க ஆட்டோங்கிறாங்க. நம்மளுக்கு அது எதுவுமே முடியலண்ணே. தளபதி என்ன சொன்னாலும் சரி, அந்த சின்னம் தான். நம்ம முடிவு பண்ணுறதில்ல. ராமநாதபுரம் மாவட்டம். ஃபஸ்ட் டைம் ப்ரோ கேமரா பார்த்து. அப்போ வாங்க இது மெயினாக அவங்க ஃபேன்ஸ் அவங்க தான். ஸோ ஓகே ப்ரோ, ஹாப்பி தளபதி. அவரோட பிடிச்ச விஷயம் பார்த்தா இப்போ கட்சிக்கு வந்தது ஓகே, அது பாராட்டலாம். எதிர்பார்க்குறோம் எதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். நம்ம ஓட்டு அவரு தான் எப்பயுமே. 2026 எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? அதான் ப்ரோ, அவர் வந்துட்டா ஓகே. இங்கே சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக ஹிந்திக்கு வந்தாங்கிறாங்க. அதுவும் தெரியும் உங்களுக்கு என்ன அச்சத்தை இருக்குதுன்னு. நம்ம பார்க்கலாம். இப்போ ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பர்த்டே எவ்வளோ விஜய்க்கு ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் படம் மட்டும் நடிச்சுக்கிருந்தாரு. இப்போ மக்கள் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ. ரிசல்ட் தெரியும் சொல்ல முடியும். இது நார்மலாக இப்போ அதெல்லாம் கொண்டாடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ரிசல்ட் தெரியாது.
நம்ம 26 பார்க்கலாம். 26ல் ஆ முதலமைச்சராக பர்த்டே செலிப்ரேட் பண்ண எப்படி இருக்குது? ப்ரோ தான் கிராண்டாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களே, அப்படி தான் பண்ணிக்கிறான் பசங்க. பார்க்கலாம் ஃபினிஷ் என்ன சொல்கிறான்னு. உங்களுக்கு தளபதிட்ட ரொம்ப பிடிச்ச படம் சொல்லலாம் ப்ரோ, குஷி. ஹாப்பி பர்த்டே விஜய். பிடிச்ச மூவி மட்டும்தான். கில்லி ஏதாவது காரணம் இருக்குங்களா? அது ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்கு. உங்களுக்கு எந்த விஜய் பிடிக்கும் சார்? அதாவது சினிமாவில் இருக்குது, அரசியல் இருக்குது, அவ்வளோதான். சினிமாவில் ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. சரி, உங்களுக்கு விஜய்கிட்ட பிடிச்ச மூவி ஏதாவது? நான் பார்த்ததுல விஜய்கிட்ட இந்த மூவி ரொம்ப விஜய்க்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னா கில்லி கில்லி. பிரியமானவளே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விஜய் சார். உங்களுக்கு விஜய்கிட்ட பிடிச்ச படம் என்ன? நீங்கள் பார்த்தது விஜய் படம்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, நிறைய மூவிஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வரும். சட்டுன்னா இது எவர் கிரீன், எப்போவுமே 90s 80s அவர் பண்ண மூவிஸில் கில்லி, அந்த திருப்பாச்சி, அந்த அந்த பீரியட் ஆஃப் டைமில் த மோஸ்ட் ஃபேவரட். பொலிட்டிக்கலில் சில ஆளுகள் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி சொன்னால் என்ன காரணம் இருக்குல்ல? ஏன்னா ஏடிஎம்கே அவரோட திங்கிங் எபிலிட்டி, கரெக்டான மூவிங். ஸோ இட்ஸ் யா. பெண்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். என்ன இப்படி பார்க்குறோம் இல்லை, இப்போது அது கம்மியாக இருக்குனால அது முக்கியமாக சொல்கிறாரு. மற்றபடி எல்லாமே ஈக்குவலாக தான் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ கோயம்புத்தூர் யா. கண்டிப்பாக யா, எல்லாமே மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய சப்போர்ட் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி விஜய் தளபதி. கில்லி தான். கில்லி தான். அவர் அவ்வளோ இதை விட்டுட்டு நம்மளுக்காக வந்து நிற்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவளுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, அவங்க என்ன வேணால் பண்ணலாம் என்ன நினச்சான். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நமக்காக வராருன்னா ஒரு ரீசன் இருக்குது. சம்பளத்தை விட்டு நமக்காக வராருன்னா அது பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். கடமை தான். கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் நமக்காக வந்து இறங்க, நம்ம அவருக்காக இருக்க வேண்டியதான். கோயம்புத்தூர் தான். தேங்க்யூ. நான் இங்கே இல்லை, கேரளா. தமிழ் புரியல. அதான் ஹாப்பி பர்த்டே பத்தியா யார் പറയണ? ஹாப்பி பர்த்டே விஜய் சார். ഹാപ്പി ബർത്ത്ഡേ സാർ. ഒരേ ഒരു ക്വസ്റ്റ്യൻ മാത്രം. ഇത്ര ആരാധകരുള്ള ഒരു തമിഴ് നടനാണല്ലേ, അതിന്റെ കാരണം എന്തോ വിചാരിക്കുന്ന സാധ്യത? ചെറുപ്പം മുതലേ അങ്ങനെ ആ ഒരു ഫീൽഡിൽ വന്ന് എല്ലാം തെളിയിച്ചതുകൊണ്ടായിരിക്കാം ഇപ്പോഴും ആ ഒരു എനർജി എല്ലാം നിൽക്കണോണ്ടായിരിക്കും. കത്തി അങ്ങനെയൊക്കെ വാർത്തയൊക്കെ നമ്മളവിടെ എല്ലാത്തിനും യൂസ് ചെയ്യുന്നത് നമുക്കറിയില്ല. അങ്ങനത്തെ ഒരു പേരൊക്കെ വെച്ചുകൊണ്ട് ഇങ്ങനെ പടം അഭിനയിക്കുന്നു. മലയാള സിനിമയിൽ മോഹൻലാൽ ലാലേട്ടനൊക്കെ നല്ല കഥയില്ലാതെ ഒരു സിനിമ നമുക്ക് ഇറക്കാൻ പറ്റത്തില്ല. പക്ഷെ വിജയ് അങ്ങനെ ഇറക്കുന്നുണ്ട്, എന്നാലും ആരാധകർ കൂടുന്നുണ്ട്. സിനിമ ഒരാഴ്ച രണ്ടാഴ്ച നീണ്ടു പോകുന്നുണ്ട്. കാരണമുണ്ട്. പാഷൻ, വിജയൻ്റെ പാഷൻ കൊണ്ടായിരിക്കും നമ്മളത് ഫോളോ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. നിങ്ങൾക്ക് ആരാണ് ഇഷ്ടപ്പെട്ട നടനേത്? എനിക്ക് എല്ലാവരും ഫേവറേറ്റ് ആണ്. എല്ലാവരും ഓരോ കാരണം കൊണ്ട് ഫേവറേറ്റ് ആണ്. തമിഴ് വിജയ്.